2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலில் தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். By beholding we changed into the very likeness. இயேசுவின் முகம் பார்த்து, இயேசுவை நாம் எங்கே காணலாம்? அவருடைய திருமறையில் அவை பார்க்கலாம். வசனம் தேவனை உலகத்துக்கு அடையாளப்படுத்துகிறது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று யோவான் எழுதின சுவிசேஷத்திலே சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரது வார்த்தை சாட்சி கொடுக்கிறது. அந்த சாட்சியை நாம் உற்று நோக்கும் போது சாட்சிக்குரிய வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். கண்ணாடியிலே காண்பது போல வேதத்தில் சொல்லப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நாம் தரிசிக்கின்ற போது அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நானும் நீங்களும் மாற்றப்படுகிறோம். அது உடனடியாக நடப்பதில்லை, மெல்ல 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 நடக்கும். From one degree of glory to another degree of glory. ஆகையால சரீர மறுரூபம் என்பது உடனடியாக நடப்பதில்லை. இந்த உலகம் உள்ள அளவுக்கும் நமக்கு பாடுகள் உண்டு. உலகம் நச்சுப்பட்டு போய் இருக்கிறது. ஆகையால் நமக்கு நோய் வரும். நம்முடைய அடிமைத்தனங்களின் நிமித்தம், நமது பாவத்தின் நிமித்தமும் அநேக நோய்களை நாம் விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறோம், விலை கொடுத்து வாங்கி இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பொல்லாப்பு இருக்கிறது. அசுத்தத்திற்கு கிடைக்கின்ற விளம்பரம் வேறு ஒன்றுக்கும் இந்த உலகத்தில் கிடப்பதில்லை. எங்கு பார்த்தாலும் தீட்டு, எங்கு பார்த்தாலும் அசுத்தம். ஆகினால் பாவம் நுரை தள்ளுகின்ற உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க பரலோகத்தில் இல்லைல்ல, இங்கதானே இருக்கிறீங்க. உங்க கால் பூமியில தானே இருக்குது. நான் சொல்றேன், உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். அவருடைய முகத்தை பார்த்து அந்த முகத்தின் சாயலினாலே வெள்ளியை உருக்கும் போது வெள்ளி உருகிருச்சுன்றது எப்படி கண்டுபிடிப்பாங்களாம்? அந்த தங்க ஆசாரி என்ன பண்ணுவாராம், உருக்கிட்டு அவருடைய முகத்தை பார்ப்பாராம். முகத்தை பார்த்தா அந்த உருகின வெள்ளியில அவருடைய முகம் பிரதிபலிக்குமாம். இயேசுவை பார்க்க 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 வேதத்தில் பார்க்க பார்க்க உன்னை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த கடைசி காலத்தில் வேதத்தை படிக்க விடாமல் அநேகர் உங்களை தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அநேகருக்கு நீங்கள் ரசிக கஞ்சுகளாக இருக்கிறீங்க. வேதத்தை திறந்து படிங்க, தினமும் படிங்க. யார் என்ன பேசினாலும் சரி, இது வேதத்தின் பொருத்தத்தில் உண்மைதானா என்று அலசி பாருங்கள். வேதம் கிடைக்கக்கூடாத பஞ்சகாலம் என்றால் வேதம் விற்பனை செய்யாத பஞ்சகாலம் அல்ல, புரிந்து கொள்வதற்கு அரிதான காலம். There are many people who are going to mislead you by misinterpreting the scripture according to their fancy understanding of doctrine. அவருடைய கலப்பான செய்திகளை சொல்லுவதற்காக அங்க ஒரு வசனம் இங்க ஒரு வசனமா கதம்பம் கட்டுவாங்க. கதம்பம் பார்க்கறது நல்லதா இருக்கும், ஆனா தேவனை விட்டு இடற பண்ணிவிடும். வார்த்தைக்கு திரும்புங்க. எழுப்புதல் என்றால் என்ன? தேவன் பக்கம் திரும்புவது, அவருடைய வார்த்தைக்கு திரும்புவது. What is revival? Turning back to God and back to His word. வார்த்தைக்கு திரும்பலாமா? தலையசிக்க மாட்டீங்களா? அப்படி வார்த்தைக்கு திரும்பலாமா? வேதத்தை படிக்காமல் ஒரு நாளை துவக்க மாட்டேன். தேவனோடு படித்ததை பேசாமல் ஒரு நாளை நான் துவக்க மாட்டேன். யார் என்ன பேசினாலும் வேதத்தில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று உரசி பார்த்து விட்டு தான் அதை ஏற்றுக்கொள்வேன். யார் சொன்னாலும் பொய் என்றால் அது பொய் தான். அது மினுக்காக சொன்னாலும் பொய் பொய் தான். உண்மை உண்மைதான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். வசனத்தினாலே வரும் விடுதலையும். பரிசுத்த ஆவியை பற்றி பேசுகின்ற போதும் அதைத்தான் சொல்கிறார். கொலோசையருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லும் போது சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ளே பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. பரிபூரணமாக வாசமா இருக்கணும்னா அதை முழுமையா படிக்கணும். படிக்க படிக்க புரியும். புரியலன்றதுக்காக கவலைப்படாதீங்க. What I do understands disturbs me more than what I do not understand ன்னு ஒருத்தன் சொன்னான். மார்க் ட்வின் என்ற ஒரு எழுத்தாளன். வேதத்தில் எனக்கு புரியாததுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, புரிந்ததுதான் என்னை நோகடிக்கிறது. புரிந்ததை நீங்கள் புரிந்து கொண்டால் புரியாததையும் தேவன் உங்களுக்கு புரிய வைப்பார். எப்படி புரிய வைப்பார்? ஒரு தங்க இழையோட்டம் வேதத்தில் இருக்கிறது. ஆதியாகமத்தில் துவங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிறது. நீங்கள் படிக்க படிக்க புரியாத வசனத்திற்கு உங்களுக்கு பொருள் விளக்கம் தருவார். கண்டிப்பா கொடுப்பாரு. உங்களுடைய கண்கள் தெளிவு பெறுவதை நீங்கள் காண்பீர்கள். யாராலும் சீக்கிரம் நீங்கள் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள். தினமும் வேதம் திறக்கப்படட்டும். வேதம் திறக்கப்பட்டால் உங்கள் கண்கள் திறக்கப்படும்.
சரி, இப்ப என்ன விஷயத்தை பேசிட்டு இருந்தோம்? ஆவிக்குரிய மறுபிறப்பு என்பது உடனடியாக நடப்பது, சரீர மறுரூபம் என்பது மெல்ல நடப்பது. இந்த உலகம் உள்ள அளவுக்கும் பாவத்தின் பலனாக வந்த விளைவுகள் இருக்கும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அதற்கான விளைவுகள் இருக்கும். ஆகையினால் நாம் தொடர்ந்து போக வேண்டியிருக்கு. நாம் மண்ணும் மகிமையும் கலந்தவர்கள். அது உங்களுக்கு தெரியுமா? மண்ணும் மகிமையும். நம்ம வெறும் மகிமை இல்லை. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்றார் இல்லையா, இந்த மகத்துவமான எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். நாம் மண்பாண்டம், நாம் பெற்றிருக்கும் பொக்கிஷம் தேவனுடைய வார்த்தை. இந்த மண்பாண்டத்தை உடைச்சாதான் அந்த மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. இந்த மகத்துவத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். மகத்துவம் மண்பாண்டம், மகத்துவம் மண்பாண்டம். நான் இன்னும் மண்பாண்டம் தான். இது உடைக்கப்படணும். 2 கொரிந்தியருக்கு எழுதின கடிதம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு நமக்கு பரலோகத்தில் உண்டு என்று நிச்சயித்திருக்கிறோம். அதை தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் மெருகேறுகிறான், புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் நலிந்து கொண்டிருக்கிறான். There is decay taking place on the outside. The glory is glowing on the inside. உள்ளுக்குள் மகிமை என்பது விளங்கி கொண்டே இருக்கிறது. இந்த சரீரத்தை நாம் களைய வேண்டிய ஒரு நேரம் வருகிறது. சாவு என்பது என்ன நினைக்கிறீங்க? மண்ணான சரீரத்தை களைந்து விட்டு மகிமையின் சரீரத்தை உடுத்துகின்ற நேரம். மரணம் என்பது பரலோகத்திற்கான நுழைவாயில். அந்த நுழைவாயில் பிரவேசிக்கணும்னா இந்த கந்தல் துணியோட கல்யாண வீட்டுக்கு நீங்க போக முடியாது. ஆண்டவர் ஓம சொன்னார், ஞாபகம் இருக்கா? கல்யாண வீட்டுக்கு போனாலும் ஒரு கந்த துணியை கக்கத்தில் வச்சுட்டு ஒருத்தன் போனானாம். ஏன்னா ராஜ வஸ்திரத்தை வாங்கிட்டாங்கன்னா போட்டுக்கணுமேன்றதுக்காக வச்சிருந்தானாம். நிறைய பேர் பரிசுத்தம் அடைகின்ற போதே பழைய பாவத்தையும் கக்கத்தில் வச்சுட்டு இருக்கிறோம், எப்போதாவது நமக்கு தேவைப்படும் என்று சொல்லிக்கொண்டு. அதுவல்ல, மண்ணை களைந்து போடுவதற்காகத்தான் கிட்ட கிட்ட அவரிடத்திலே நாம் நெருங்கி சேருகிறோம். ஆக மண்ணும் மகிமையும் கலந்த நாம் இந்த மட்பாண்டம் உடைக்கப்படுவதற்காகத்தான் தேவனுடைய சமூகத்திலே நெருங்கி போகிறோம். இவ்வளவு நேரம் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவன் நமக்கு பரிபூர்ண சுகத்தை வைத்திருக்கிறார். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். வரங்களை பற்றி பேசுகின்ற போது குணமாக்கும் வரங்கள் என்று சொல்லுகிறார். கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹீலிங்ஸ் என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. குணமாக்கும் வரங்கள். நம்ம சாதாரணமாக குணமாக்கும் வரம் என்று சொன்னாலே சரீர பிரகாரமான சுகம் பெறுதலை பற்றி பேசுகிறோம். ஆக நோய்களிலிருந்து விடுதலை உண்டு, பேயினின்று நமக்கு விடுதலை உண்டு, பாவத்தினின்று விடுதலையும் உண்டு, பரிபூர்ணமான விடுதலை நமக்கு உண்டு. என்றாலும் தேவன் செய்கிற அற்புதங்களில் எல்லாம் தலை சிறந்த அற்புதம் என்ன தெரியுமா? அற்புத சுகமளிக்கும் கூட்டத்தில் கிங்ஸ்லி அருணோதயகுமார் பிரசங்கிக்கிறார்னா, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எங்க பார்த்தாலும் டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அற்புத சுகம்னா சரீர பிரகாரமான சுகம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அற்புதங்களில் எல்லாம் தலை சிறந்த அற்புதம் ஒரு பாவியான மனிதனை தேவன் பரிசுத்தவான் ஆக்குவது. The greatest miracle is God transforming a sinner into a saint. அந்த அற்புதத்தை நம்ம இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. அதனால தான் சரி ரோகம் போகணுன்றக்காக அங்கங்க ஓடுறோம், ஃபோன் எடுத்து பேசுகிறோம், யாராவது சுகமாக்குறாருன்னா ஓடுறோம். பம்பாய்க்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக பெனிகின் ஒருத்தர் வந்திருந்தார், தெரியுமா உங்களுக்கு? 17 லட்சம் பேர் வந்தாங்க. அதில் வீல் சேரில் வந்தவங்க மட்டும் 17,000 பேர். வந்தவங்க எல்லாரும் சுகம் பெறல. போகும்போது என்ன சொன்னாங்க? அவனுக்கு சுகம் கிடைக்கலன்னா அதனுடைய விசுவாச பிரச்சனைன்னு சொன்னாங்க. இட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் யுவர் ஃபெய்த். விசுவாசம் பிணியாளியை ரட்சிக்கும் என்பது உண்மைதான். அவனுக்கு சுகம் கிடைக்கலன்னா அவனுடைய விசுவாசம் இல்லை என்று அவனை குற்றம் சாட்டி ஏற்கனவே வெந்து போன உடல்ல வேலை பாய்ச்சிட்டு விட்டாங்க. நான் அறிய உலகமெங்கிலும் இயேசு கிறிஸ்துவை போல அவரிடத்தில் கொண்டு வந்த எல்லாரையும் சுகப்படுத்தின ஒரு ஊழியக்காரனை நான் பார்த்ததில்லை. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆண்டவரை தொட்டதினால் சுகம் பெற்றார்கள், கெஞ்சுகின்ற போது சுகம் பெறுகிறார்கள். ஆண்டவர் இவர்களை தொட்ட போது சுகம் பெறுகிறார்கள். ஒருவருக்காக இன்னொருவர் ஜெபிக்கும் போது சுகம் பெறுகிறார்.
ஒரு தாய் தன் மகளுக்காக, ஒரு தகப்பன் தன் மகனுக்காக ஜெபிக்கின்ற போது, விசுவாசிகள் சேர்ந்து, மூப்பர்கள் சேர்ந்து தங்களுடைய சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கின்ற போது விதவிதமாக அற்புதங்கள் நடைபெற்றிருக்கிறது. என்றாலும் எல்லாருக்கும் அற்புத சுகம் கொடுக்கிற ஒரு மனிதனை நான் பார்க்கவில்லை. அதனால வஞ்சிக்கப்படாதீங்க. ஆண்டவர் அற்புத சுகம் கொடுக்க முடியுமா? முடியும். அற்புத வரம் இருக்கிறதா? இருக்கிறது. அந்த அற்புத வரங்களில் 3 வரங்கள் உள ரீதியான கவுன்சிலிங், மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருந்து மக்களை விடுவிக்கின்ற ஒரு ஊழியம், ஆத்தும அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கின்ற ஊழியம், சரீர பிரகாரமான பலவீனங்களிலிருந்து. அது அற்புத சுகமாக இருக்கலாம், அது ஒரு மருத்துவ சேவையாக இருக்கலாம். இவை எல்லாம் சுகம்தான். என்றாலும் தேவன் நாம் செய்கின்ற ஜபத்திற்கு மதிப்பு கொடுக்கிறவராயிருக்கிறார். உங்க குழந்தைக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நீங்கள் அழுகின்றது போல இன்னொரு அழமாட்டார். எங்க வேணாலும் சொல்லுவேன் அதை. அதனால இந்த கூட்டங்களுக்கு போக வேண்டாம்னு சொல்றதுக்கு நான் வரல, அது என்னுடைய தொழில் இல்லை. உங்கள் ஜபத்தை கேட்பதற்கு தேவன் பிரியமாய் இருக்கிறார். அவர் கொடுக்கவில்லை என்றாலும் ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கலாம் என்று யோசிக்கிறேன். ஜெர்மன் தேசத்திலே ஒருத்தர், அவர் பேரு டாக்டர் பெர்க்லின், சிறந்த பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரன். டாக்டர் பில்லி கிரஹாம் நடத்தின ஐட்னரண்ட் இவாஞ்சலிஸ்ட் கான்ஃபரன்ஸ்ல ஆம்ஸ்டர்டாம்ல அவர் செய்தி கொடுக்க வந்திருந்தார். ஒரு நாள் காலை தியானத்தை ஆரம்பிக்கும் போது என் வாழ்க்கையில் நடந்தது உங்களுக்கு சொல்ல ஏவப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த கதையை சொன்னாராம். கூட்டங்களை நடத்துவதற்கென்று அவர் போயிருந்த போது, நான் நினைக்கிறேன் பெர்லினுக்கு எங்கே போயிருக்கிறாரு, போயிருந்த போது ஒரு மருத்துவரை சோதிச்சு பார்த்தாராம். உங்களுக்கு ஒரு டெர்மினல் இல்னஸ் இருக்குது, உங்களுக்கு கேன்சர் என்கிற ரோகம் இருக்கிறது, சீக்கிரமாக செத்து போவீங்கன்னாராம் டாக்டர். மிஞ்சி போனால் 15 நாள் இருப்பீங்க அப்படின்னாராம். ஆள் ஆடி போனார். நேராக வீட்டுக்கு திரும்பி போனாராம். போகும்போது ஸ்டீரிங் வீலை பிடிச்சா எல்லாம் கண்ணீர் அப்படியே முத்து முத்தா விழுதான். வீட்டுக்கு போன அவருடைய மனைவி என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. உன்னால உனக்கு இன்னும் ஆறுதல் சொல்ல முடியாது, உன் வேலையை பாரு அப்படின்ட்டாராம். பக்கத்தில் குழந்தை படுத்துருந்துச்சு தான். அதை பார்த்துட்டு பிரசங்கிமாரு கொஞ்சம் கற்பனை ஜாஸ்தி. என்ன சொன்னாராம், உனக்கு கல்யாணம் வரும்போது இந்த பெண்ணை இந்த மணமகனுக்கு கொடுப்பது யார் என்று போதகர் சொல்லும்போது உனக்கு கையை பிடிச்சி கொடுக்க நான் இருக்க மாட்டேன்னே அழுதாராம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேர் வழி. அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து திரும்பவுமா கார் எடுத்துட்டு ஒரு காட்டுப்புறமா போனாராம். எங்க போறேன்னே தெரியல, டிரைவ் பண்ணிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டவர் சொன்னாராம், என்ன டாக்டர் பெர்க்லின் உன்னோட நான் பேசலாமா அப்படின்னாராம். அப்படின்னாராம். இவ்வளவு நாள் உனக்கு சுகம் கொடுத்தேனே, உயிர் கொடுத்தேனே, என்னைக்காவது நீ நன்றி சொல்லியிருக்கியா அப்படின்னாராம். ஒரு ஆள் பதில் சொல்ல முடியல. எத்தனையோ பேர் கஷ்டப்படும் போது அப்படி இப்படின்னா ஆறுதல் சொன்னியே, உனக்கு ஆறுதல் சொல்ல உனக்கு தெரியாதா அப்படின்னாராம். மௌனமாயிட்டாராம். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஜிக்ஸாக்கை பார்க் பண்ணிட்டு அப்படியே நடந்து போனாராம். முழங்கால் போட்டாராம். ஆண்டவரே, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், 15 நாள் தான் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சுவாமி, எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும் அப்படின்னாராம். ஆண்டவர் சொன்னாரா, இனி வர்ற அந்த 15 நாளாவது நீ உண்மையா இருப்பியான்னு கேட்டாராம். இருக்கிற அந்த 15 நாளாவது யோக்கியமா இருப்பியான்னு கேட்டார். சரி ஆண்டவரே என்னாராம். என் அனுமதி இல்லாம உன்னை யாராவது கூப்பிட முடியுமான்னு கேட்டாராம். இப்போ அவருக்கு புரிஞ்சு போச்சு, டாக்டர் சொன்னாதான் ஃபைனலா? நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்கிறோம், ஆண்டவரை பற்றி உன்னதமான விசுவாசம் நமக்கு இருக்கும், டாக்டர் கைவிட்டார்னா ஐயோயோ அப்படின்னு நம்ம. ஏன்னா நமக்கு முடிவான வார்த்தை யார் தான்? அந்த பரம வைத்தியர் கிடையாது, இந்த டாக்டர். ஒன்றும் தெரியாத டாக்டர், எல்லாம் தெரிஞ்ச டாக்டர், யாரா கூட இருக்கலாம். திரும்பமா வீட்டுக்கு வந்தாராம், சிரிச்சுக்கிட்டே வந்தாராம். வரும்போது விசில் அடிச்சாராம். சந்தோஷமா இருக்கும்போது தானே விசில் வரும். வீட்டுக்கு வந்தாராம், ஒரே தடபடலா இருக்கு. என்ன ஆச்சு? இப்பதான் கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருந்தீங்க, இப்படி வந்துறீங்களே. அவர் மனைவிக்கு சொன்னாராம். அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போனாராம். போனா முன்னால யாரை பார்த்தாலும் விஷ் பண்ண மாட்டாராம். குட் மார்னிங் சார்னா அப்படின்னு தான் போவாராம். அன்னைக்கு எல்லாத்தையும் குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க, பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா, ஒவ்வொருத்தரையும் பார்த்து கையை கொடுக்குறாராம். அப்போ அந்த ஆஃபீஸில் எல்லாரும் பேசிட்டாங்களாம், சம்திங் இஸ் ராங் வித் பெர்க்லின் அப்படின்னாங்களாம். லூசு பய, கிறுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாங்களாம். அதான் நம்ம தமிழ் மொழியாக்கம். அவர் என்ன சொல்றாரு, அதுக்கப்புறம் எந்த ஊருக்கு போனாலும் சரி, அந்த ஊரில் இருக்கிற கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டை நான் பார்க்குறேன். இந்த டாக்டர் என்னை பார்த்து சொல்கிறாங்க, மிஞ்சி போனால் 1 வாரம் உயிரோடு இருப்பேன். எனக்கு ஆண்டவர் செய்திருக்கிற அற்புதம் என்ன தெரியுமா? கேன்சர் உள்ளுக்குள்ள அப்படியே தான் இருக்கு. ஆனால் எனக்கு டாக்டர் முதல்ல சொல்லி 3.5 வருஷம் ஆச்சு, இன்னும் நான் சுகமாக இருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு வாரமும் என்னுடைய ஊழியத்தை துவக்கும் போது நான் உயிரோடு இருக்க போவது இன்னும் 7 நாட்கள்.
ஆண்டவருக்கு உண்மையா இருப்பேன், அப்படி தீர்மானம் பண்றேன்னு சொல்றாரு. இது ஒரு விதத்திலே தேவன் கொடுக்கிற சுகம். ஜோன் என்கிற ஒரு நீச்சல் அழகி ஒருத்தி மேல குளத்திலிருந்து கீழே குதிச்சாலாம். உழுது போது ஸ்பைனல் கார்டு அறுபட்டு படுத்த படுக்கை ஆயிட்டார். அதாவது அவருடைய இடுப்புக்கு கீழே எல்லாமே செயல் இழந்து போனது. கை விளங்கல, கால் விளங்கல, உடம்பு இருக்குது, முகம் இருக்குது, அவ்வளவுதான். பேச முடியும், வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவர்கிட்ட ரொம்ப சண்டை போட்டால, நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு எதுக்கு இந்த நோய் வந்துச்சுன்னு. யாரும் உங்களுக்கு சமாதானம் சொல்ல முடியலையா? வீல் சேர்ல எல்லாம் பண்ணா, வாயில பிரஷை கடிச்சுக்கிட்டு பெயிண்டிங் பண்ண பழகினான், கவிதைகள் எழுத ஆரம்பித்தாள், ஆண்டவரோடு பேச ஆரம்பித்தாள். அப்புறம் ஒரு நாள் ஒரு அம்மாவை சந்திச்சாலாம். அந்த அம்மா படுத்த படுக்கையா இருந்தாங்களாம். அந்த அம்மாவுக்கு காலு கீழே விளங்காதான், இந்த அம்மாவுக்கு இடுப்புக்கு கீழே விளங்காது, ஆனா அந்த அம்மாவுக்கு கழுத்துக்கு கீழே விளங்காதான். ஆனா அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏமா தலைக்கு கீழே விளங்கலையே, எப்படி நீ சந்தோஷமா இருக்கிற? நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன், இது எனக்கு ஒன்றும் பிரச்சனையா தெரியலன்னு சொன்னாலாம். அப்பதான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாலாம். அவ இன்னைக்கும் வீல் சேர்ல தான் இருக்கிறா. ஆண்டவர் அவளுக்கு சுகம் கொடுக்கல. தேவன் விதவிதமாக சுகம் கொடுக்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்கிறார், உங்கள் பிள்ளைகளுக்கு சுகம் கொடுப்பார். ஆகையினால் நீங்க என்ன செய்யாதீங்க, பதறாதீங்க. அவருக்கு சித்தமானதை கண்டிப்பாக அவர் செய்வார். அன்றியும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். இது எங்க எழுதி இருக்கிறது? நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு மேல வாசித்தேன், பார்த்தீங்களா? ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த வசனத்துக்கு அப்புறம் தான் வருது. நம்முடைய சரீர பரிபூர்ணம் அடைவதற்கு காத்திருக்கிறோம், புத்திர சுவிகாரம் வர காத்திருக்கிறோம் என்று சொன்னோமே, அதுக்கப்புறம் தான் அந்த வசனம் வருது. நிறைய நேரம் அந்த வசனத்தை அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்றோம். ஒருவேளை தேவன் எனக்கு அற்புதமான சுகத்தை கொடுக்கவில்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு துணிச்சல் வேண்டும். ஏனென்றால் என் தேவன் தீமை செய்ய மாட்டார், தீங்கி நினையாதவர் தீங்கு செய்ய மாட்டார். உங்களுடைய தேவைகளுக்காக ஆண்டவருடைய கதவுகளை தட்டுங்கள், எந்த நேரத்திலும் தட்டுங்கள், விசுவாசத்தோடு தட்டுங்கள், மூப்பர்களை அழைத்து தட்டுங்கள், குடும்பமாக சேர்ந்து கதறுங்கள். அவர் செவி கொடுப்பார். அவர் உடனடியாக பதில் கொடுப்பார், தாமதமாக பதில் கொடுப்பார், சில நேரங்களில் மௌனம் காப்பார், சில நேரங்களில் நாம் கேட்டது ஒன்றாக இருக்கும், அவர் கொடுப்பது வேறாக இருக்கும். எல்லாவற்றையும் நன்றியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் தவறு செய்ய மாட்டார், தவறு செய்ய மாட்டார். அன்றியும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சர்வமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்பதை மாத்திரம் அறிந்திருக்கிறோம். நீங்க நம்புறீங்களா? அவரை நம்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் பலவீனத்திலே அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். அவர் எனக்கு உதவி செய்வார். நான் பலவீனனாய் இருக்கும் போதே பலன் உள்ளவன். அவருக்கு எல்லாம் லேசான காரியம். தகப்பனே, உம்முடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும் கரம் என்று 53ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாங்கள் வாசித்தது போல, யாருக்கு அவருடைய புயம் வெளிப்பட்டது? அவரை விசுவாசிக்கிற எங்களுக்கு மாத்திரமே ஆண்டவரே. ஆகினாலே எங்கள் மத்தியிலே பராக்கிரமம் செய்யும் ஒரு வலது கரம் வெளிப்படும் என்பதற்காக ஸ்தோத்திரம். அன்றியும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நாங்கள் நிச்சயமாய் அறிந்திருக்கிறோம். எங்கள் ஆத்தும சுகம் எங்களுக்கு வேண்டும், எங்கள் மன சுகம் எங்களுக்கு வேண்டும், எங்கள் ஊன் உடல் சுகம் எங்களுக்கு வேண்டும். இந்த 3 சுகத்தையும் உம்மை தவிர வேறு யாரும் எங்களுக்கு தர முடியாது. உம்மிடத்தில் கொண்டு வந்த எல்லாரையும் நீர் சுகப்படுத்தினீர். ஆனால் உலகத்தில் அன்றைக்கு வாழ்ந்த எல்லாரும் சுகம் பெறவில்லை. நாகமான் சுகம் பெற்றான், ஆனால் எத்தனையோ குஷ்டரோகிகள் இருந்தார்கள், அவர்கள் சுகம் பெறவில்லை என்று லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே நீ சொன்னீரே சுவாமி. எத்தனையோ உதவிகள் இருந்தார்கள், அந்த ஒருத்திக்கு மாத்திரம் நீர் உதவி செய்தீர் என்று வேதம் சொல்கிறது. இது உமது பேராண்மையின் ரகசியம். இதை ஏற்றுக்கொள்ளும் கிருபையையும் மனப்பக்குவத்தையும் எங்களுக்கு தாரும். எங்களோடு பேசியிருக்கிறீர். உடைய வல்லமையை எங்களுடைய இந்த மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். இது ஒரு நாள் உடைக்கப்படும். இது உடைக்கப்படும் போது உம்முடைய பூரண மகிமை வெளிப்படும். ஒரு நாள் உம்மை முகமுகமாக தரிசிப்போம், அப்பொழுது உம்மை போல மாற்றப்படுவோம். உம்முடைய பூரண மகிமையை நாங்கள் தரித்துக் கொள்வோம். இந்த நம்பிக்கையினாலே
ஒருவரை ஒருவர் தேற்றும்படி எங்களுக்கு பாடம் புகற்றி இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த திருச்சபையை வளமாய் ஆசீர்வதியும். ஆத்மாவிலும் சரீரத்திலும் உணர்விலும் ஊனிலும் பூரண சுகம் பெற்றவர்கள், தேவனை தரிசிப்பவர்கள், தேவனால் தொடப்பட்டவர்கள், தேவனுடைய தொடுதலை அனுதினமும் உணர்கிறவர்கள் இந்த சபையிலே பெருகுவதற்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவாவியால் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள், மீட்பர் இயேசுவின் சிநேகமானவர் அனலான மக்கள், தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் அனலான மக்கள், வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள். அபாகா, அபாகா, அபாகா.